பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் மெட்ராஸ் காரன். ஷேன் நிகம் அப்படிங்கிற மலையாள ஆக்டரோட தமிழ் டெபியூ இது அப்படின்னு கூட சொல்லலாம். கலையரசன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை இயக்கியிருக்கிற வாலி மோகன்தாஸ் ஆல்ரெடி ரங்கோலி அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்பாக்ட் நமக்கு கிடச்சிது. ஸோ அந்த த்ரில்லர் அப்படிங்கிறது இந்த படத்தில் எந்த அளவு ஒர்க் ஆயிருக்கு அதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். மெட்ராஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஷேன் நிகம் புதுக்கோட்டையில் தன்னோட கல்யாணத்துக்கு வராரு. புதுக்கோட்டை தான் அவரோட சொந்த ஊர். அங்கே சொந்த பந்தங்கள் சூழ தன்னுடைய கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் கல்யாணத்துக்கு முந்தின நாள் அவர் கார் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு ஹீரோயினை பார்க்கறதுக்காக, அதாவது தன்னுடைய காதலியை பார்க்கறதுக்காக. அந்த நேரத்தில் ஒரு விபத்து நிகழ்ந்துருது. கர்ப்பிணியான ஐஸ்வர்யா தத்தா மேலே காரை ஏற்றிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்படுது. குழந்தைக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் வந்துடுது. ஐஸ்வர்யா தத்தாவோட கணவரான கலையரசனுக்கும் ஷேன் நிகாவுக்கும் ஆல்ரெடி ஒரு முன்பகை இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு லீடில் நமக்கு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஷேன் நிகம் என்ன பண்ணார் அண்ட் கலையரசன் தன்னுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்தினார் அண்ட் இந்த சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் எந்த மாதிரியான ஒரு ட்ராமாவை ட்ரிகர் பண்ணாங்க, ஷேன் நிகம் இந்த சிக்கல்லேருந்து வெளியே வந்தாரா, தான் காதலியை கரம் பிடிச்சாரா அண்ட் அதை தாண்டி வர ட்ராமாலாம் என்ன, படம் முக்கியமாக தொடர அந்த கில்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தான் இந்த மெட்ராஸ் காரன். படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஷேன் நிகம் தமிழில் டெபியூ ஆயிருக்காரு மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக தான் இருக்குது. சண்டை காட்சிகள், எமோஷன்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு 100% உழைப்பை கொடுத்துருக்காரு. பட் அவரோட டப்பிங் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அவரோட ஓன் வாய்ஸில் தான் பேசியிருக்காரு, அதில் குறையிலே. பட் அவரோட பேசுகிற அந்த ஸ்லாங் அப்படிங்கிறது ரொம்ப மலையாளம் கலந்த ஒரு தமிழாக இருக்குது. அது கேரளா பார்டரில் இருக்கிற ஒரு ஊர்னு காட்டியிருந்தால் கூட பெரிய பிரச்சனை இருந்திருக்காது. பட் புதுக்கோட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அவர் புதுக்கோட்டையிலே பிறந்து வளர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மெட்ராஸில் வேலை பார்த்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இந்த மலையாளம் டைலக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் உறுத்தலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீட்டாகவே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட கதையின் செகண்ட் ஹீரோவாக கலையரசன் ரொம்ப ஒரு ஏனஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சமீபமாக அவர் நடித்த படங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. நிறைய இடங்களில் அது கிரே ஷேடுக்குள்ளே போயிருமோ இல்லை ஒரு டார்க் டேர்ன் எடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி நமக்கு பில்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த மீட்டரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை சிறப்பாக கொடுத்துருக்காரு. ரொம்ப ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு இதுதான், இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதெல்லாம் அவரோட பாடி லாங்குவேஜ் வச்சோ இல்லை அவர் பேசுகிறத வச்சோ ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஒரு சிறப்பான பங்களிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். கதையின் நாயகி அப்படிங்கிற டேக்கோட நிஹாரிகா கொனிடேலா ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க நடித்தது எல்லாமே சிறப்பாக தான் இருந்துச்சு. பட் அவங்களோட கேரக்டர் ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் காணாமல் போயிடுது. அண்ட் அந்த கேரக்டரை கொண்டு வந்ததே ஒரு பாட்டுக்காக மட்டுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே நமக்கு வந்துடுது. ஆரம்பத்தில் ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கேரக்டர், அவங்களோட நடிப்பு திறமையும் காட்டுறதுக்கான ஸ்கோப்லாம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் அது டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபீல் தான் இருக்குது. மற்றொரு நாயகியாக ஐஸ்வர்யா தத்தா ஒரு ஏர்னஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நடித்த படங்கள்லேருந்து டோட்டலாகவே ஒரு மாறுபட்ட ஒரு கேரக்டராக இருந்துச்சு. அதை சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமானது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் மாமாவாக வர கருணாஸ் ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. கடந்த வருடம் போகுமிடம் வெகு தூரம் இல்லை, சொர்க்கவாசல் அப்படின்னு நிறைய பேங்கரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் இல்லையா. அதே மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் உள்ள கேரக்டராக இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஒரு நல்லதொரு பெர்ஃபார்மன்ஸாக அவருமே படம் ஃபுல்லாக கொடுத்துருவார் நம்ம நம்பிட்டு இருக்கிறப்போ, செகண்ட் ஹாஃபில் அவரோட கேரக்டரை கொஞ்சம் வீக்காக மாற்றிடுறாங்க. டோட்டலாக அந்த கேரக்டர் அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டு கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணிட்டு ஒரு ஃபீல் வந்துடுது. அதனாலேயே அந்த செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. பட் அதர் தட் கருணாஸ் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் அகைன் கொடுத்துருக்காரு. தான் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக, ஒரு வில்லனா இல்லை வேறு எந்த ரோல் கொடுத்தாலும் சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக இன்னும் சில சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வர கீதா கைலாசம், கடைக்குட்டி சிங்கம் தீபா நல்லாவே நடிச்சிருக்காங்க. பாண்டியராஜன் ஒரு சில காட்சிகள் வந்தாலும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோடையும் இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறை மட்டும்தான் நமக்கு இருந்துச்சு. பட் இதை தாண்டி இன்னும் சில சப்போர்ட்டிங் ரோல்ஸ், சில கிரே ஷேட்ஸில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கலையரசனோட மச்சான் கேரக்டரில் வரவரும் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு நடிப்பை தான் வழங்கியிருக்காரு. ஊர் மக்களாக வரவங்களுமே அதே மாதிரி ஒரு டோனில் தான் வந்துட்டு போகிறாங்க. ஆக்ஷன் கட்டுக்கு இடையில மட்டும் நடித்தா அப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நிச்சயமாக ஆன் பேப்பரில் ஒரு ஸ்கிரிப்டாக நல்லதொரு நாட்டுது, நல்ல ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஸ்கிரிப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். கதை ஆரம்பித்த விதமும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வேர்ல்டை பில்டு பண்ணி ஒவ்வொரு கேரக்டர்ஸாக உள்ளே கொண்டு வந்து அந்த கேரக்டர்ஸோட ஸ்கோப் என்ன, அவங்களோட
பொட்டன்ஷியல் இந்த கதையில் என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த காட்டுற விதமெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அந்த ஆரம்பத்தில் வந்த அந்த ஒரு கியூரியாசிட்டி படம் ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் கொண்டு வந்துருது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி எடுக்கிற ஒரு டேர்ன் ரொம்பவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. எகெயின் ரைட்டிங்கில் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு டைரக்டர் வாலி மோகன்தாஸ். நிறைய காட்சிகள் செகண்ட் ஹாஃப்லேயும் அங்கங்கே ரைட்டிங்காக நமக்கு நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் கொடுத்துருது. அண்டு அதுக்கப்புறம் ஸ்டோரி ப்ரொசீஜ் ஆன பார்ட் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறை இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டேர்ன், அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல அந்த கதை மூவ் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பாசிட்டிவ்ஸ் தான். அண்ட் ஓவராலாகவே நாம் செகண்ட் ஹாஃபில் இவர் தான் வில்லனாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வந்துடுவோம். அந்த ப்ரெடிக்ஷனை தாண்டி கதை மூவ் ஆகுது. இவர் வில்லன் அப்படின்னு நிறைய அந்த கேம் ஆடுறாங்க. அந்த கேம் ஓரளவு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணியிருக்கு. எகைன் இது எல்லாமே ஸ்கிரிப்ட் வைஸ் அந்த ரைட்டிங் வைஸ் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன் த டெக்னிக்கல் ஃப்ரண்ட் பிரசன்னா குமாரோட சினிமோட்டோகிராஃபி, வசந்த் குமாரோட எடிட்டிங் ரொம்பவே நீட்டாகவே இருந்துச்சு. ஒரு கமர்ஷியல் ஃபிலிக்கு, ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர், ஒரு த்ரில்லர் டெம்ப்ளேட்டுக்கு ரொம்ப சிறப்பாகவே உழைச்சிருக்காங்க. அண்ட் தினேஷ் சுப்ராயனோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபியும் ரொம்ப எஃபெக்டிவாகவே இருந்துச்சு. ஒரு கிரவுண்டட் அப்ரோச்லேயே எல்லா ஸ்டண்ட்டையும் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஓவர் த டாப் போகிறதுக்கான பொட்டென்ஷியல் ஸ்கிரிப்டில் இருந்துமே அந்த மாதிரி போகாமல் ஸ்டண்ட்டில் கொஞ்சம் அண்டர்ப்ளே பண்ணது ஒரு ஆரோக்கியமான விஷயமாகவே நான் பார்க்குறேன். அடுத்ததாக படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறைய பாசிட்டிவ் சொல்கிறப்போ ரைட்டிங்காக அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ரைட்டிங் மட்டுமே தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் அது. ஏன்னா எக்ஸிக்யூஷன் வைஸில் அந்த ரைட்டிங்கில் இருந்த பவரை கொஞ்சம் டிமினிஷ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டேஜ் பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறை படம் ஃபுல்லாகவே நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்தளவு ஒரு பொட்டென்ஷியல் ஸ்கிரிப்டில் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே நமக்கு வருது. குறிப்பிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஷேங் நிகாம் கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் செகண்ட் ஹாஃபில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழுது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல கமர்ஷியல் மீட்டரை டேப் பண்ணுறதுக்கான ஒரு பொட்டென்ஷியலும் இருந்திருக்கு. அதை பண்ணாமல் ஒரு கிரவுண்டட் அப்ரோச்லேயே அந்த சீன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அது பாராட்டத்தக்கது தான். பட் அந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஓவர் த டாப் அந்த கமர்ஷியல் மீட்டர் டச் பண்ணியிருந்தா பின்னாடி வர சுமாரான காட்சிகளை நம்ம ஈஸியாக கடந்து வந்திருப்போம். பட் அந்த மாதிரி பண்ணாதனால அந்த சுமாரான காட்சிகள் நமக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆயிடுது. அது இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக மாறி இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் டென்ஷனை பில்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வர சிக்கல் எல்லாம் சமாளிக்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. அங்கங்கே ஓடுறாங்க, என்னென்னமோ தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, இல்லை யாராவது போய் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் யார்கிட்டையுமே ஃபோன் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட கேட்க வேண்டியதாக இருக்குது. டென்ஷன் பில்ட் பண்ணுறாங்க. ஒரு ரயில்வே கிராசிங் சீன் வரும், அந்த சீன் நல்லாவே டென்ஷன் பில்ட் பண்ணிச்சு தான். பட் ஸ்டில் அங்கேயுமே ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தால் இந்த சீன் சிம்பிளாக முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. அண்டு கதையோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த எதிர்பார்க்காத பாத்தில் போகிறதுனால இந்த லாஜிக் விஷயங்கள்லாம் நம்ம கேட்காம அப்படியே மறந்துடுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் டோட்டலாகவே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே, கலையரசனோட சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாருமே, சாதாரண ஒரு நண்பர்கள் கூட ரொம்ப வைலண்ட்டாகவே பிஹேவ் பண்ணுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அருவாள் எடுத்து வீசுகிறாங்க, கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க மாதிரியே காட்டுறாங்க. இது ஒரு கொடூரமான ஒரு ஸ்டீரியோடைப்பாக எனக்கு ஃபீல் ஆச்சு. கிராமத்தில் இருக்கவங்க, இல்லை வந்து ஒரு இன்னசென்ட்டாக ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்பாரியன்ஸாக காட்டினது எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்துச்சு. அடுத்த சாம் சிஎஸோட பாடல்கள் நல்லா தான் இருந்தது. அந்த கல்யாண பாட்டு ரொம்ப என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. பட் பேக்ரவுண்டில் வர அந்த அவரோட ஸ்கோர் வந்து எகெயின் கொஞ்சம் லவுடாக ஃபீல் ஆகுது. நிறைய இடங்களில் இறைச்சலாகவும் நமக்கு ஒரு ஹெவி ஃபீலை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் காதல் சடுகுடு பாட்டோட ரீமிக்ஸ் இந்த படத்தில் எதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அந்த பாட்டு வர சிச்சுவேஷனுமே ரொம்ப ஒரு மோசமான சிச்சுவேஷன் தான். அது தேவையில்லாத ஆணி இந்த படத்துக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக கில்ட் ட்ரிவன் லைஃப் எப்படி இருக்கும், கில்ட் மூலமாக நம்மளோட மன அளவில் எப்படிலாம் பாதிக்கப்படுவோம், அண்டு செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு நம்ம செஞ்சது தப்பே இல்லைன்னு தெரிய வரப்போ எப்படி நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நல்லா காட்சிப்படுத்துறதுக்கும் தேவையான பொட்டென்ஷியல் கதையில் இருந்திருக்கு. பட் அந்த ஏரியாவில் டேப் பண்ணாமல் அதை கொஞ்சம் ஹாஃப் பேக்டாகவே அப்ரோச் பண்ணியிருக்காங்க டைரக்ஷன் டீம். இதை கொஞ்சம் இன்னும் சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மெட்ராஸ்காரனோட சோலாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அந்த சோல் ரொம்ப வீக்காக திரையில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஆன் பேப்பர் எகெயின் சொன்ன மாதிரி ஒரு நல்லதொரு ஸ்கிரிப்ட், நல்லதொரு பொட்டென்ஷியல் உள்ள ஒரு ஒன்லைன். அந்த எக்ஸிக்யூஷன் வைஸ் இன்னும் ஸ்டேஜிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜ் வாட்சாக இதை ரேட் பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு இதை ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நடிகளோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த ரேட்டிங்கில் ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர்.